Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னா ஒரு மைசூர் மசால் தோசை. ஒரு ஈவினிங் டைம் வந்து ஒரு அருமையான ஈவினிங் டிஃபனாக இருக்கலாம், இல்லை நைட்டு டின்னருக்காக இருக்கலாம். ஒரு ஃபென்டாஸ்டிக் வந்து மைசூர் மசால் தோசை. அதுக்கு என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்க்கணும் அதே மாதிரி நீங்களும் சேர்த்து செய்யுங்க, எக்ஸலண்ட்டாக வரும். மசால் தோசைக்கு தேவையான தோசை மாவு, அந்த தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே வந்து இதில் வந்து ஒரு 250 கிராம் பச்சரிசி வச்சுருக்கேன். நம்ம நார்மல் சாப்பாட்டு பச்சரிசி, அது 250 கிராம் ஒரு கப்பு அப்படியே சேர்த்துறேன். அதே ஒரு கப்பு, அதே 250 கிராம் இட்லி புழுங்கரிசி, அதுவும் ஒரு கப்பு சேர்த்துறேன். நான் வந்து இன்னொரு பவுலில் இது வந்து 125 கிராம் நம்ம போட்டது 250 500 கிராம் பச்சரிசியும் புழுங்கரிசியும் நான் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு 125 கிராம் உளுந்து சேர்த்துறேன். இந்த உளுந்தில் ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 125 கிராம் அவல். இதுதான் இந்த மசால் தோசைக்கு தேவையான, தோசை பேட்டருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது இது எல்லாமே நல்லா 2-3 வாட்டி தனித்தனியாக வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த அரிசி பருப்பு ரெண்டும் தனித்தனியாக வாஷ் பண்ணி ஒரு 4 to 6 hours வந்து ஊற வைங்க. மினிமம் 4 மணி நேரம், மேக்ஸிமம் 6 மணி நேரம் ஊறின்னு இருக்கட்டும். இந்த அவலை மட்டும் இந்த நம்ம 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு 3.5 hours ஆனதுக்கப்புறம் இந்த அவலை மட்டும் தனியாக ஒரு 1/2 hour மட்டும் சோக் பண்ணால் போகிறோம். 1/2 hour சோக் பண்ணிவிட்டு அரைக்கணும். அரைக்கும் போது எப்படின்னா, முதல்ல உளுந்து போட்டு அரைச்சதுக்கப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறம் கடைசியாக எடுக்கிறதுக்கு முன்னாடி அவல் போட்டு இருக்கணும். நான் வந்து அரைக்கும் போது எப்படி அரைக்கணும்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது 3த்தையும் நல்லா கழுவி இதை வந்து நம்ம முதல்ல ஊற வச்சிடணும். இப்போ நம்ம போட்ட இந்த பச்சரிசியும் புழுங்கரிசியும் 4-5 வாட்டி நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி இது மாதிரி தண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதையும் நல்லா வாஷ் பண்ணி நான் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இந்த அவல் இருக்குது பாருங்கள், இது மட்டும் இது வந்து 4 மணி நேரம் கழித்து நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் 3.5 மணி நேரம் கழித்து இதை மட்டும் 1/2 hour சோக் பண்ணால் போகிறோம். 1/2 hour சோக் பண்ணிவிட்டு அரைக்கணும். நீங்கள் அரைக்கும் போது எப்படி அரைக்கணும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம வந்து மைசூர் மசால் தோசைக்காக அரிசி பருப்பு நான் வந்து 1/2 hour பிஃபோர் வந்து இங்கே வந்து இது ஊற பண்ணியிருக்கேன், அவல். இது 3 வந்து இது 2 4 hours ஊறுது, இது ஒரு 1/2 hour ஊறின்னு. இப்போது இதுலேருந்து கம்ப்ளீட்டாக தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பருப்பு போட்டுக்க போகிறேன். பருப்பு வந்து ஒரு 3/4 திட்டம் அரைஞ்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துப்பேன். அரிசியும் பருப்பு ஒரு 15 minutes, அதாவது இது எந்த பதம் கேட்டிங்கன்னா ரொம்ப குறன்னு இல்லாமல் ரொம்ப ஃபைனாக இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும். அந்த பதம் வரும்போது எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த அவலையும் போட்டுட்டு மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கணும். வாங்கி இப்போ நான் வந்து எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன். முதல்ல பருப்பு சேர்த்து இப்போ நான் கிரைண்டர் ஆன் பண்ணிட்டேன். நம்ம ஊற வச்ச பருப்பு, உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம், அது 3 சேர்க்குறேன். தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டேன். நம்ம போட்ட உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெந்தயம் 3/4 திட்டத்துக்கு அரைப்படட்டும். அரைப்பட்டதுக்கப்புறம் அரிசி சேர்ப்போம். நம்ம உளுந்து போட்டு ஒரு 10 minutes ஆச்சு. இந்த பதத்துக்கு சாஃப்டாக உளுந்து அரைஞ்சதுக்கப்புறம் அரிசி சேர்க்கலாம். இப்போ நான் வந்து அரிசி சேர்க்குறேன். நம்ம அரிசி போட்டுட்டோம். அதாவது நம்ம ஊற வச்ச புழுங்கரிசியும் பச்சரிசியும் இப்போ அதோட சேர்த்துட்டு ஒரு ஓட்டுங்க. ஓட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விடும். நம்ம அரிசி போட்டு 2-3 நிமிஷம் ஆச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வைக்கிறேன். ரைட், நம்ம போட்ட பருப்பும் அரிசியும் 3/4 பதத்துக்கு அரைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஊற வச்ச அவல் அதை வந்து ஒரு கப்பு சேர்த்துறேன்.
மாவு நான் வந்து ரொம்ப வெண்ணெய் மாதிரி இல்லாமல் ரொம்ப குறை இல்லாமல் ரெண்டுக்கும் நடுற மீடியம் பதமாக எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு வெளியில் எடுத்தேன். நம்ம அரைச்ச மாவு கிரைண்டர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு இதை நல்லா கையில் கலந்து விட்டு 10லேருந்து 12 மணி நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது அப்படியே பொங்கி வரட்டும், ஃப்ராக்மெண்டேஷன் ஆகட்டும். அது வரைக்கும் அலோவ் பண்ணும். நம்ம அரைச்ச மாவு 12 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் வந்து அந்த மாவு தோசைக்காக மசால் தோசைக்காக அரைச்ச மாவு நல்லா 12 மணி நேரம் புளிக்க வச்சு இந்த மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் ஆகி நல்லா புளிச்சு, ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம தோசைக்கு தேவையான பேட்டர் இப்போது தயார். இங்கே வந்து நான் ப்ரிப்பரேஷனாக ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இதை வந்து நல்லா தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிடும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இது 3ஐயும் இந்த மாதிரி உரலில் போட்டு சின்ன உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். வாங்கி இப்போ அந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் மசாலா செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு கடாய் ஆன் பண்ணுறேன். கடாய் சுடட்டும். கடாய் சுட்டெடுத்து நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சுடட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சுட்டெடுத்து நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா கிராக்கல் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி இடித்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துறேன். இதை சேர்த்த உடனே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. இதுதான் அந்த மசாலா, ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு மசாலா. இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா தான் அந்த ஃப்ளேவரை வந்து டிசைட் பண்ணுறது. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் மட்டும் மாற்றாது. அப்படி உங்கள் வீட்டில் அந்த இடிக்கிறதுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து ஃப்ரை ஆகும். இப்போ நம்ம அந்த போட்ட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இடித்தது நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3 வெங்காயம், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்கணும். அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு சேர்க்கலன்னா கூட அதில் பாதி. நான் வந்து இப்போ ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன்னா 4 வெங்காயத்தை நான் இந்த மாதிரி ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயத்தை இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. ஊசியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் ஒரு பரட்டை பட்டி விட்டுருங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமான உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ வெங்காயம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகிட்டுருக்கு. இது எக்காரத்தை கூட ரோஸ்ட் பண்ணிடாது. ரோஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வெங்காயம் வந்து க்ரன்ச்சி ஆகக்கூடாது, சாஃப்டாக இருக்கும். க்ரன்ச்சி ஆகிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு காய் ஆகிடும். ஸோ மசாலாவுக்கு நம்ம பண்ணும்போது இதே மசாலா தான் பூரி கிழங்கும். ஸோ இந்த மசாலா பண்ணும்போது இது வந்து வேக வைக்கணும், ரோஸ்ட் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு பரட்டிட்டு
பண்ணுங்க, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருங்க. இது இந்த தண்ணியில் வேகணும். இந்த தண்ணியில் இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் வந்து அந்த ரெட் சட்னி சொன்னேன்ல, மைசூர் மசால் தோசைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெட் சட்னி. இது வந்து பேடிகை சில்லி, கலரிங் தான் கொடுக்கும், காரம் இருக்காது. இந்த பேடிகை சில்லி வந்து ஒரு 25 நம்பர் தைரியமாக போடுங்க, காரம் இருக்காது. 25 நம்பர் பேடிகை சில்லி நான் சேர்க்குறேன். ஒரு 6-7 பல்லு பூண்டு சேர்த்துருங்க. இந்த டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் தனியா, இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இந்த ரெட் சட்னிக்கு தேவையான உப்பு, ஒரு 10 கருவேப்பிலை இலை. இதை எவ்வளோ மையாக அரைக்க முடியுமோ அரைங்க, தண்ணி விட்டு அரைக்கலாம். தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைங்க. இது வந்து ஏன்னா நம்ம தோசை மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தோசை மேலே அப்ளை பண்ணும்போது ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாலிடாக இருக்கணும். செமி சாலிடாக இருந்தால் தான் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் நம்ம. ஸோ அதை நான் என்ன கன்சிஸ்டன்சின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நம்ம போட்ட வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வெந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா கையில் ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ இந்த மசாலுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு பரட்டி கொடுத்துருங்க. எவ்வளோ உங்களால் உடச்சி விட முடியுமோ உருளைக்கிழங்கை உடச்சி விட்டுருங்க. இல்லை உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஸ்மாஷர் இருந்ததுன்னா ஸ்மாஷர் போட்டு கூட நீங்கள் இதெல்லாம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இது எல்லாமே வெந்துட்டு நல்லா 2 வாட்டி பரட்டி விட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக அது மசாலா வந்துடும். நம்ம என்ன கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்குறோமோ அது கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எனக்கு எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது. கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பெருங்காயத்தூள், இப்போ நல்லா ஒரு பரட்டி கொடுத்துருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். நம்ம மசால் தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணக்கூடிய அந்த மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா இப்போ தயாராகிடுது. இப்போ நான் சொன்ன அந்த ரெட் சட்னி, நம்ம போட்ட 25 பேடிகை சில்லி, தனியா, பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இதை வந்து இதே பதத்தில் தான் இருக்கணும், தண்ணி விட்டு அரைக்கணும். அதே நேரத்தில் இந்த பதத்துக்கு மேலே போகக்கூடாது. இதை தான் நம்ம தோசை கல்லில் தோசை வார்த்ததுக்கப்புறம் அது மேலே இதை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் உள்ளே வச்சு அப்படியே தோசை எடுக்க போகிறோம். வாங்க அடுத்து தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மைசூர் மசால் தோசை செய்கிறதுக்காக நான் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணோம்ல, ஸ்டவ்லேருந்து இறக்கினதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு கலக்கி விட்டுருங்க. நம்ம போட்ட கல் இப்போது நான் ஹை ஃப்ளேம் வச்சுருந்தேன், நல்லா சுட்டெடுத்து நான் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிட்டேன். மாவை நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி மேலும் கீழே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தோசை மாவை சென்டராக விட்டுக்கோங்க. இன்னொரு அரைக்கரண்டி மாவு விட்டுக்கோங்க. விட்டுட்டு சென்டர்லேருந்து இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் அலோவ் பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். மாவு வந்து நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் அரைச்சி கரெக்டாக அதை வந்து அந்த 12 மணி நேரம் ஃப்ராக்மெண்டேஷன் அலோவ் பண்ணால் தான் இந்த மாதிரி முத்துக்கள் வரும். ஸோ இந்த மாதிரி முத்துக்கள் வந்தாலே மாவு
பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நல்லா மீல் வாட்டர் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம இந்த அரைச்ச இந்த ரெட் சில்லி இருக்குல்ல பேஸ்ட், அதை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சமாக போடுங்க, பெரியவாளுக்கு போடும்போது நிறைய போட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த 4 பக்கமும் மேலே எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு மேலே வந்து ஒரு பிளாக் பட்டர். இப்போ நம்மளோட மசால் தோசை நல்லா பாருங்கள், ஓரெல்லாம் நல்லா முறின்னு வர ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமாக சென்டர்லேயும் முறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த ஆலு மசாலாவை இந்த மாதிரி சென்டராக ஸ்டஃப் பண்ணி பொறுமையாக தோசையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. ஸோ தோசையை இப்படி ஃபோல்டு பண்ணி நம்மளோட மசால் தோசை விடுவோம். சென்ட்ரா மாவு 2 கரண்டி மாவு விட்டுக்குங்க. விட்டுட்டு இதை நல்லா சென்டர்லேருந்து இப்போது நம்ம இந்த அரைச்ச மசாலா ரெட் சட்னியை இதில் அப்ளை பண்ணுறோம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு. காரம் விரும்பி சாப்பிட்றவங்க 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு இதை அவாய்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் வந்து எண்ணெய் விட்டு நான் இப்போ செய்கிறேன். குழந்தைக்கு பண்ணும்போது நல்லா கீ விட்டு கொடுங்க, நெய் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் மசால் தோசை. ஒரே ஒரு பிளாக் பட்டர். இப்போது நம்மளோட தோசை நல்லா வெந்துடுத்து, நல்லா முறுகி வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா, நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை சென்டராக இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி தோசையை பொறுமையாக எடு. இந்த மாதிரி பார்த்தீங்களா, நம்மளோட மைசூர் மசால் தோசை தயார். நம்மளோட மைசூர் மசால் தோசை தயாராகிடுது. நான் வந்து மாவு அரைக்கிறதுலேருந்து உங்களுக்கு அது மாவு புளிச்சு வர வரைக்கும் காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங், அதுக்கப்புறம் அந்த கார சட்னி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் போட்டு எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய அந்த மசால் தோசையை வந்து மைசூர் மசால் தோசையை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஆதரவு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதோட லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனம்.